போகலாம். பெட்ரோல் பங்க் எங்கே வர தெரியுமா? போகிற வழி தான் பார்த்தா தான் தெரியும். நம்ம இது எங்கே போடணும் இப்போ? அந்த ஹோட்டலுக்கு போடுங்க, டேரெக்டாக ஹோட்டலுக்கே போடுங்க. Hi guys, so we are here in Munnar. Munnar is my most favorite place, guys. How many times I came, I won't get tired of Munnar. I will came even more times without even hesitate. That kind of place is Munnar. Hey. So we have today Praveen, Henry and Prasenjit in his Highness and Rishi, the biker pilot is here. நான் எதுக்கு இப்போ இங்கிலீஷில் பேசுகிறேன்னு எனக்கே தெரில, சாரி அபவுட் தட். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு போகிறோம். அல் புகாரின்னு ஒரு ரெஸ்டாரண்ட். அண்ணா வச்சு ப்ரோ போகலாம். லுக் அட் தட் இஸ் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். இந்த வியூவை மட்டும் பாருங்களேன், சரியான வியூ கேஸ். அங்கே அப்படியே ஃபாக் அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள், மவுண்டெயின்ஸ் அப்படியே. இங்கே பாருங்க, இந்த வியூக்காக எத்தனை தடவை வேணால் வரலாம் கேஸ். அங்கே பாருங்களேன் ஜஸ்ட்டு அந்த வியூவை. கண்ணு என்னால் அதுலேருந்து எடுக்கவே முடியல கேஸ், அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் அந்த அளவுக்கு தெரியாது, ஆனால் அதில் அத்தனை ஹில்ஸ் வந்து அப்படியே வளைவாக இருக்குது. ஃபுல்லாக அது மேகம் அப்படியே தொட்டுட்டு பறக்குது. பாக்கி ரெக்கார்ட் ஆகுதா தெரியல. இவனோட பர்ஃபார்மன்ஸு சொல்லவே வேணாம். நான் எதிர்பார்த்தது தான், ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. நான் இந்த ரீசனுக்காக தான் ஆக்சுவலாக சூஸ் பண்ணேன். என்னென்னா டார்க் இருக்கணும், அதே சமயம் வண்டியோட வெயிட் வந்துட்டு ரிடக்ஷனாக இருக்கணும், வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த கார்னரிங் ஹேண்டில் பண்ணுறது, இந்த ஹேர்பின் பண்ணிட்டு திரும்பலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரியே இருக்கான் பக்காவாக. ஹேண்டில் பண்ணுறது அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல ஸ்டீப்பாக இறங்கிட்டு ரூட்டு மாறி போயிட்டுலாம் திருப்பிக்கிட்டே இருந்தோம் வண்டி அடிக்கடி. அப்போல்லாம் வந்துட்டு சென்ட்ரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டான் ஜிடிலாம் வச்சுக்கிட்டு. நானுமே வந்துட்டு ஒரு வேளை நான் ஹிமாலயன் 450 வந்திருந்தாலோ, அப்படி இல்லைனா ஒரு நிஞ்சா 1000 வச்சுருந்தேன்னா அதிலலாம் வந்துருந்தேன்னா கண்டிப்பாக செத்துருப்பேன். நான் அதை ஓட்டுறது அந்தளவுக்கு பயந்து ஓட்டணும். இதில் ஆஃப் ரோடிங்லாம் பண்ணோம் பார்த்துங்க, ரோடே இல்லை சுத்தமாக. அந்த ரோட்டுக்கெலாம் போயிட்டு கண்ணாமண்ணான்னு ஓட்டியிருக்கோம், கல் மண்ணிலலாம். அதிலலாம் நான் நிஞ்சா ஓட்டினேன்னு வச்சுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓட்டுறது ஃபஸ்ட்டு மனசு வராது, ஓட்டினா வண்டியும் தாங்காது. அது ஏன்னா ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸும் கம்மி இல்லை. இதில் வந்துட்டு போதுமான அளவு கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாவே இருக்குது, அதனால் ஓட்ட சூப்பராக இருக்குது. இந்த வியூவை மட்டும் பாருங்களேன், இந்த ஹில்ஸில் அந்த கர்வில் அப்படியே பைக்கர்ஸ் வருஷலாம் திரும்புகிற அந்த வியூ இருக்குல்ல, இதுக்கு ஈடு எதுவுமே இல்லை கைஸ். நமக்கு முன்னாடி இன்னொரு கேங் வர போகுது போல், நம்ம கேங் தானே. அடேங்கப்பா, இன்னொரு ஃபுல்லாக பைக்கர்ஸ் போயிட்டுருக்காங்க. நம்ம இன்னொரு கேங்கோட ஜாயிண்ட் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். தெரியுதா இல்லையா? இந்த மிஸ்கின் ஒரு டைலாக் சொல்லுவார் தெரியுமா, ஒரு
இது வரைக்கும் ஒரு லட்சம் தடவை பார்த்துருப்பேன், இன்னொரு 1,00,000 தடவை பார்க்க ஆசைப்பட்றேன்னு. அந்த டைலாக்கு ஏற்ற இடம் தான் மூணார். ஜீப்பெல்லாம் இங்கே தரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபுட்டேஜை நான் எடிட்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே ஏற்றிடும். வீடெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா இல்லையா? இப்படி தான் இங்கெல்லாம் கட்டுறவங்களோ. இந்த கார்ட்டூன்லலாம் முன்னாடி பார்ப்போம்னா அந்த அளவுக்கு இருக்குது. இறங்க 4th கீரில் போயிட்டுருக்கேன் நான் பாட்டுக்கு. இதில் எந்த கீரில் இருந்தாலும் அது பாட்டுக்கு ஏறுது இறங்குது. இந்த டார்க் டெலிவரி செம்மையாக இருக்குது இதில். அதுவும் சவுண்டு கைஸ், அப்படியே ஒரு டுகாட்டி ஓட்டுற ஃபீல் தான் இது. அப்படியே அவங்களோட சேர்ந்து போங்க. அப்படியே டோல் பத்தில் வருது. இங்கே இதுதான் டூர் பஸ்ஸு. அதில் உட்காந்துட்டு வந்துட்டு இந்த கிளாஸ் டோர்ஸில் ஃபுல்லாக மூணாறு சுற்றி காட்டுவாங்க.
ஹேண்ட்லிங்லாம் R15 ஓட்டுற மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு ஈஸியாக ஒரு ஹேண்ட்லிங். முதுகில் தேர் அடிச்சிட்டான்னு கேட்குறான் பாருங்க, அந்த பயம் இருக்குல்ல, மட்காட்டை போட வேண்டியதானே. கண்ணாடியில் வியூவை பார்த்தீங்கன்னா இல்லையா, ஃபுல்லாக வியூவை பாருங்கள் கண்ணாடியில். நம்ம பிரவீன் ப்ரோ அந்த இன்னொரு குரூப்பை ஓவர்டேக் பண்ணுறதுல குறியாக இருக்காரு, நம்மளும் பண்ணிடுவோம். சாவராம பாருங்க முதுகில். மழை அப்படியே ட்ரிஸ்லிங் இருந்துக்கிட்டே இருக்குது லைட்டாக. மழையா ஹியூமிடிட்டியான்னு தெரில, ஆனால் அந்த ஒரு ட்ரிசில் வந்துட்டு மேலே பட்டுக்கிட்டே இருக்குது. கட் பண்ணிக்குவாங்க, திரும்பி கேப் ரோட் பண்ணோன்னே ஆன் பண்ணுறேன்.